அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் சூப்பர் ஹாப்பி அண்ட் சூப்பர் குட்டாக இருக்கேன். இன்றைக்கான லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ரிலாக்ஸ்டாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock இருக்கும். சரி ஓகே, இட்லி மாவு தீர்ந்துச்சு, சரி ஊற வச்சு அரைக்கலான்னு சொல்லிவிட்டு இட்லி அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். இட்லிக்கு நான் என்ன மெஷர்மெண்ட் போடுவேன்னா, 4 கப் ரைஸ்க்கு வந்து 1 கப் உளுந்து போடுவேன். இந்த மெஷர்மெண்ட் எனக்கு கரெக்டாக இருக்கும். அது கூடவே வந்து கொஞ்சமாக வெந்தயம் போடுவேன். அண்ட் நான் வந்து இட்லி அரிசி வந்து வீட்டில் கிரைண்டரில் அரைக்க மாட்டேன், மிஷினில் கொடுத்து அரைப்பேன். அதனால் வந்து வீட்டிலே செஞ்சாக்க ஒரு 3/4 படி அவ்வளோதான் வந்து உளுந்து தேவைப்படும்னு நினைக்கிறேன். நான் ஒரு டைம் வீட்டில் அப்படி அரைச்சி பார்த்தேன், பட் எனக்கு கரெக்டாக வரல இட்லி. சரி ஓகே, எதுக்குடா ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அதையே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன், மிஷினில் கொடுத்தே அரைச்சிட்ருக்கேன். வீட்டில் அரைச்சா எனக்கு மெஷர்மெண்ட் அவ்வளோ கரெக்டாக வரல. ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும். சரி ஓகே, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து அன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்தது, அதை தான் வந்து பாயில் பண்ணியிருந்தேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரொம்ப ஹெல்தி அண்ட் என்னோடய பாப்பாவுக்கும் வந்து ரொம்ப ஃபேவரெட். அதுவும் இல்லாமல் இது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. சரி ஓகே, இது வந்து கிடச்சிது, சரி இதே செய்யலான்னு சொல்லிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ செஞ்சுருந்தேன். அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோலாம் செஞ்சுட்டு ஈவினிங் ஒரு கப் காஃபியும் குடிச்சிட்டு நைட் டின்னர் செய்கிறதுக்காக கிச்சன் வந்துட்டேன். அன்றைக்கி வந்து இட்லி மாவு தான் காலி இல்லை. சரி ஓகே, சப்பாத்தி செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். சப்பாத்திக்கு வந்து எக் குருமா தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நாங்கள் இங்கே ரெகுலராக ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம். அந்த கடையில் வேறு லெவலில் இருக்கும் எக் கிரேவி. ஆனால் அந்த டேஸ்ட் நானும் ஒவ்வொரு டைமும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பட் ஆனால் அந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு வரவே மாட்டேங்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கடையில். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிம்பிளான எக் கிரேவி செஞ்சுருந்தேன். இதுவும் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. பட் அந்த கன்சிஸ்டன்சியை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த எக் கிரேவி வந்து ரொம்பவே சிம்பிள். வெங்காயம், தக்காளி அண்ட் தேங்காய் இது இருந்தாலே போதும், பாதி வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட் வந்து பெரிய வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெரிய வெங்காயம் அண்ட் தக்காளி, அது கூடவே கொஞ்சம் தேங்காய் அண்ட் மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு, அது கூடவே வந்து கசகசா இல்லை கேஷ்யூ இல்லை பொட்டுக்கடலை, உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை 3த்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு வானல் இல்லை குக்கர் சம்திங் எதில் நீங்கள் சமைப்பீங்களோ அதை வச்சுட்டு அதில் கடலெண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடானதும் அதில் ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு அது நல்லா ஓரளவுக்கு சாட்டே ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன், அந்த பெரிய வெங்காயம் போட்டுட்டு அது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் தென் கொஞ்சம் டொமேட்டோஸ் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் போட்டுட்டு அது கூட வந்து சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் எல்லாமே போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். அந்த குழம்பு வந்து லைட்டாக கொதிக்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா கொதித்த வாட்டி ஒரு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ, நான் வந்து ஒரு 2 எக்ஸ் எடுத்திருந்தேன். 2 எக்ஸை வந்து ஒரு பவுலில் போட்டு உடச்சி, அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அந்த கொதிச்சிட்ருக்கு இல்லையா அந்த குழம்புல வந்து ஊற்றிட்டு ஒரு 5 minutes வந்து நல்லா குக் ஆகட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த எக் எல்லாமே வந்து அந்த குழம்பு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிம்பிளான நம்மளோட எக் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். அண்ட் அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த சப்பாத்தி மேட் வந்து வேறு லெவலில் யூஸ் ஆகுதுங்க. இது ஆக்சுவலாக நியர்லி 2 yearsஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் சப்பாத்தி கட்டே நான் வச்சுருந்தேன் வுட்டில், அது வந்து லைட்டாக அப்பப்போ ப்ராப்ளம் ஆகும். ஆனால் இந்த ஷீட் வந்து இது வரைக்கும் 2 yearsஸாக எந்த ப்ராப்ளமுமே இல்லை. என்னோடய ஃபேவரெட்னு கூட சொல்லலாம் கிச்சன்லேயே. அண்ட் இந்த இது வாங்கினதுலேருந்து அடிக்கடி நான் சப்பாத்தியும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி நைட் வந்து சப்பாத்தி வித் எக் குருமா தான் எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் அன்றைக்கி நைட் வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு.
அண்ட் தென் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அது என்னென்னா, நம்ம 150+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஐ எம் வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகி இப்போ தான் வந்து என் பர்த்டே டைமில் தான் ரீச் ஆகிருந்தோம். அதுக்குள்ளே வித்தின் 10 டேஸில் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை விட நம்மளோட லாஸ்ட் மினிமலிஸ்டிக் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ, அதுக்கு வந்து நியர்லி 2K வியூஸ் நம்ம ரீச் ஆகிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லாங் வீடியோ வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகுறது. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தால் தயங்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ஒரு நியூ யூடியூபர்ன்றதுனால அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக என்னோடய வீடியோஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் சீக்கிரமாக கற்றுக்குவேன். இதுதான் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ ஆல். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹரிபரியாக சமைச்சிட்டு இருந்தேன். அதனால் என்னால் எந்த வீடியோஸும் எடுக்க முடியல. பட் ஸ்டில் அன்றைக்கி என்ன நான் குக் பண்ணியிருந்தேன்னா, மார்னிங் டிஃபனுக்காக வந்து இட்லி அண்டு சாம்பார் செஞ்சுருந்தேன். அண்ட் தென் ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்காக வந்து கோவக்காய் பொரியல், அண்ட் தென் கொள்ளு ரசம், அண்ட் கொள்ளு துவையல், அண்ட் கர்ட், இதெல்லாம் தான் நான் செஞ்சுருந்தேன் ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்காக. இந்த கொள்ளு துவையல் செய்கிற அன்றைக்கெலாம் டீஃபால்ட்டாகவே பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் இந்த வேக வச்ச கொள்ளு தான் சாப்பிடுவேன். ரொம்ப ஹெல்தி. இது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக போயான்னு தெரில. சரி, ஓகே, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது வெயிட் லாஸ் ஆகுன்னு. சரின்னு சொல்லி நான் சாப்பிட்டுட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் அன்றைக்கி ஈவினிங் வந்து வெளியே போகிற வேலை இருந்தது. அண்டு அப்போது வந்து பாப்பாவுக்கு மட்டும் தனியாக வந்து கர்ட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அதோட கிளிப் தான் இது பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அன்றைக்கி ஈவினிங் வந்து லன்ச்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒர்க்லேருந்து வந்தோடனே ஈவினிங் வந்து வெளியே கிளம்பிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டேவும் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அண்ட் என்னோடய ஈவினிங் டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். And don't forget to like, comment and share your suggestions with me. And thank you.